My dear students and parents, this is Daniel and welcome back to Vaishnav. NEET 2024 எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட குளறுபடிகள் நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான தவறு செய்த அதிகாரிகள் மேலே நாங்கள் வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பேசியிருந்தார். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஹியரிங் வந்துச்சு. அதில் ஆனரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அட்மிட் இஃப் தேர் இஸ் எனி மிஸ்டேக் இன் என்டிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டிஏ தரப்பில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த தவறை ஒப்புக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அகைன் மாணவர்களுடைய நலன் மேலே நாங்கள் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த கோர்ட் கேசஸ் நிறைய இன்னும் வர நாட்களையும் கூட அப்கமிங் டேஸில் வந்து நிறைய கேசஸ் ஹியரிங்க்கு வருது. அண்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா மர்ஜ் பண்ணி வருகிற ஜூலை 6ஆம் தேதி நமக்கு 8ஆம் தேதி வந்து நம்ம ஹியரிங் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஜூலை 6ஆம் தேதி நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிப்போம்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நடந்த கோர்ட் கேஸில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், இன்றைக்கி 18 ஜூன். ஸோ இன்றைக்கி மத்தியானம் வந்து நியூஸ் தான் இது. ஸோ ஈவன் இஃப் தேர் இஸ் 0.001% ஆஃப் நெக்லிஜென்ஸ் இன் NEET 2024 இட் நீட்ஸ் ஃபர்ம் ஆக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 0.001% வெரி ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் எரர்ஸ் இருந்துச்சுன்னா கூட, அங்கே ஏதாவது ஒரு நெக்லிஜென்ஸ் இருந்துச்சுன்னா கூட, இதில் ஏதாவது ஒரு அதிகாரிகள் தவறு செய்திருந்தாங்கன்னா கூட அதில் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு தரப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்லேருந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த கோர்ட்டினுடைய இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். The Supreme Court today told the Union Government and the National Testing Agency to ensure that even 0.001% negligence in conducting NEET 2024 exams be looked into with all seriousness, considering the immense labor that the candidates have put in preparing for the nationwide examination. இந்தியா ஃபுல்லாக 24 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிற அந்த யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ். நிறைய மாணவர்கள் கஷ்டப்பட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அத்தனை மாணவருடைய எதிர்காலத்தை கணக்கில் வைத்துக்கொண்டு யாராவது ஏதாவது ஒரு இடத்துல இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸில் 0.001% தவறு நடந்தால் கூட அதுக்கு கண்டிப்பான ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய சொல்கிறாங்க. அந்த இதில் பாருங்க, நான் இதில் காட்டுறேன். Justice Bhatti also said that the candidate who becomes a doctor after playing a fraud in the examination is more dangerous to the society. இந்த மாதிரி ஏதோ ஒரு குறுக்கு வழியில் இப்போ ஒரு வேளை ஜெயிச்சிருக்கலாம், நல்ல மார்க் கூட வாங்கியிருக்கலாம். அவங்க 700 மார்க் வாங்கியிருக்கலாம், இல்லை 600 மார்க் வாங்கியிருக்கலாம், இல்லை 650 வாட் எவர் த ஸ்கோர் மேபி 720 அவ்வளோ 720 கூட இருக்கலாம். அவங்க தெரியாது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட மாணவர்கள், இந்த மாதிரி குறுக்கு வழியில் வந்து டாக்டர் ஆகக்கூடிய மாணவர்கள் நாளைக்கு சொசைட்டிக்கு ஒரு டேஞ்சரஸ் ஹசார்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, and he added that the judges are conscious of the hard work which the candidates put in for this highly competitive examination. மாணவர்கள் இந்த மாதிரியான நேஷன் வைட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு அவங்க எடுத்திருக்கிற எஃபர்ட்ஸையும் நாங்கள் வந்து மனசில் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Imagine a situation where a person who has played fraud on the system has become a doctor. He is more deleterious towards society. We all know the labor the children undergo, especially for the preparing for these examinations அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அண்டு இது தொடர்ந்து இதே மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, the bench tagged the matter with other pending petitions and asked the councils to raise their submissions in detail on July 8 at once. ஸோ இன்னும் 2 வாரத்தில் இதுக்குரிய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அகைன் இந்த பெட்டிஷனையும் இந்த கோர்ட் கேஸையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆப்வியஸ்லி வருகிற ஜூலை 8ஆம் தேதிக்கு இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மர்ஜ் பண்ணியிருக்காங்க. we need timely action from you அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ஜூலை 8ஆம் தேதி வரக்கூடிய ஹியரிங்கில் ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். மேபி இனி வருகிற நாட்கள்லையும் கூட இதே மாதிரியான அப்டேட் அப்படிங்கிறது வரும். இன்னும் சில கேசஸ் எல்லாம் ஹியரிங்க்கு இனி வருகிற நாட்களில் இருக்குது. ஸோ அதிலலாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து வீடியோஸில் அப்டேட் பண்ணுவோம். ஒரு கல்வியாளராக நம்ம இந்த இடத்துல எதை பார்க்குறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லட்சக்கணக்கில் மாணவர்கள் இந்த எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு சில மாணவர்கள் செய்த தவறுகள் நிமித்தமாக எல்லா லட்சக்கணக்கான மாணவர்களுமே பாதிக்கப்படுறாங்க. இப்போது ஒரு 10 பேர் ஏதோ ஒரு மால் ப்ராக்டிஸில் நல்ல மார்க் எடுத்து அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஆனரபிள் ஜஸ்டிஸ் சொன்ன மாதிரி அவங்க டாக்டர் ஆகிறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் மேபி ஃப்யூச்சரில் அவங்க டாக்டராக இருக்கும் போதுமே கூட இது ஒரு சர்விங் நோபல் ப்ரொஃபஷன் அப்படிங்கும்போது அதில் அதற்கு தேவையான அந்த திறன்களோ அல்லது தகுதிகளோ அந்த மாதிரியான மென்டாலிட்டியோ இல்லாத ஒரு பீப்புள் டாக்டராக போய் சர்வ் பண்ணும்போது சொசைட்டிக்கு இன்னும் ஒரு ஹசார்டஸ் டேஞ்சராக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் கூட. ஸோ இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கட்டாயம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதற்குரிய தண்டனைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். அண்ட் மற்ற மாணவர்கள், இந்த தவறுமே செய்யாத மற்ற மாணவர்களும் இதில் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து நிறைய பேருக்கு நீட் எக்ஸாமினேஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அதை பற்றி கோர்ட்டு தான் முடிவு செய்யணும்.
ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் என்டிஏனுடைய இந்த இதுலேயுமே என்டிஏனுடைய முக்கியமான நிலைப்பாடு என்னென்னா ஜூலை 6ஆம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் எந்த விதமான டிஸ்கஷனும் கவுன்சிலிங்கை பற்றி எதுவுமே இந்த இடத்துல பேசப்படலை. நமக்கு வந்து நியூஸில் அதை பற்றி எதுவுமே போடலை. மேபி இனி வருகிற நாட்களில் வருகிற கேசஸில் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வீடியோ பார்க்குற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.